பொதுவாகவே நியூ இயர் அப்படின்னு சொன்னாலே ரெசல்யூஷன் எடுக்கிறதும் பின்னாடி அடி வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் வாஸ்தவமான விஷயந்தான். ஆனால் தலை ஃபேன்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடி வந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மையும் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நியூ இயர் ஆரம்பித்த உடனேவே விடாமுயற்சி டேட் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தலை ஃபேன்ஸாக சோகத்தில் முழுக்கினாங்க. அடுத்தது தலை ரேஸ் ஓட்டும்போது ஒரு இடத்துல இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாருன்னு அடுத்து ஒரு சோகத்தில் முழுக்கினாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் தலை அவரோட பாசிட்டிவான எனர்ஜி வச்சு நிறைய விஷயம் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை ஃபேன்ஸுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ கவர்மெண்ட் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துருக்கு. அந்த விஷயந்தான் பத்மபூஷன் அப்படின்ற அவார்டு. ஸோ இதை கேட்கும்போதே நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக தலை அஜித் அவர்களுடைய ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மன்னிச்சிருங்க ஏகே அவர்களே, தலைன்னு நான் பல முறை சொல்லிட்டேன். ஸோ ஏகே அவர்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பத்மபூஷன் அவார்டு எதுக்கு தராங்க, ஏன் தராங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். இதை தாண்டி பல அரசியல் இருக்கிறதா சமூக வலைதளங்களில் பேசிக்கிறாங்க, நம்ம பேசிக்கல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ இந்த வருஷம் தலை அவர்களுக்கும் சரி, ஏகே அவர்களுக்கும் சரி, ஏகே அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி ஒரு பயங்கரமான வருஷமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பத்மபூஷனாக இருக்கட்டும், ரேஸில் வின் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் இதுக்கப்புறம் நிறைய ரேஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், இன்டர்வியூ கொடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏகே அவர்களுடைய ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் இப்போது இந்த பத்மபூஷன் அவார்ட்ஸ் கொடுக்கறதுல நிறைய பேருக்கு சிக்கல், கருத்து முரண்பாடு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஜென்ரலி எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பத்மபூஷன் அப்படின்ற அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, லைக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களோ இல்லை ஜென்ரலாக காமன் பீப்புளோ கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பொலிட்டிக்ஸ்க்கோ வர்றவங்களுக்கு தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிவாஜி கணேசன் அவர்களுக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கும், ரஜினிகாந்த் அவர்களுக்கும், கமல் அவர்களுக்கும், விஜயகாந்த் அவர்களுக்கும் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக. ஸோ இவங்க எல்லாருமே அரசியல் சாயத்தோடு இருந்தாங்க. அண்டு பலரும் அரசியலுக்குள்ளே வந்தாங்க. அண்டு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரனே சொல்லிட்டு கடைசியில் வராமல் போயிட்டார். ஸோ இவங்களுக்கெல்லாம் கிடைச்சது ஒரு லாஜிக். ஆனால் அஜித் அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வரல, எதுக்கும் சப்போர்ட்டிவாகவும் இல்லை. ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்க இந்த அவார்டு அப்படின்னு பலர் கேட்குறாங்க. அதுலேயும் சிலர் ஃபேன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த அவார்டு எதுக்கு தாயா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம இந்தியா அல்லது நம்மளோட இருக்கிற இந்த சொசைட்டி பீப்புள் எல்லாருக்குமே அந்த அவார்டு லைக் காமன், யார் வேணால் வாங்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவங்களோட துறையிலையும் அந்த துறையின் மூலமா நம்ம கவர்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம நாட்டையோ பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அஜித் அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பண்ண ரேஸாக இருக்கட்டும், ட்ரோன் விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொசைட்டிக்காக பண்ணியிருக்காரு. அந்த விதத்தில் நம்ம அஜித் அவர்களுக்கு இந்த அவார்டு கண்டிப்பாக பொருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் பலர் இது விஜய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அவார்டு, ஆனால் மாற்றி கொடுக்குறாங்க, இது ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் கூட நம்ம ஏகே அவர்களுக்கு இந்த அவார்டு பொருத்தமான விஷயம்தான். விஜய் அவர்களுக்கு கொடுக்கலன்றது நமக்கு வாதம் கிடையாது. ஏகே அவர்களுக்கு கொடுக்கறது ஏன் கரெக்டான விஷயம்ன்றது தான் வாதமே. ஸோ அவர் சொசைட்டிக்கு நிறையா பண்ணியிருக்காருன்றது உண்மை. அந்த உண்மைக்காக தான் இந்த அவார்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த அவார்டு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு அவார்டு தான். ஜஸ்ட் ஸ்பெஷலி சினிமா ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இந்த அவார்டு பெரும்பாலும் சொசைட்டிக்காக பண்ணவங்களுக்காக கொடுக்கப்படுற அவார்டு. ஸோ இதில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்டு இந்த அவார்டு பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அவார்டு யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் தான் இந்த அவார்டை செலெக்ஷன் ப்ராசஸ் கொண்டு போவாங்க. அதாவது யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை இவங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். அண்ட் செலெக்ஷன் கமிட்டியில் யாருக்கு கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் தான் ஃபைனலிஸ்ட் பண்ணுவார் அந்த லிஸ்ட்டில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் அவார்டு பிரசிடென்ட் கையால் வாங்கப்படும். எங்கே அப்படின்னா, ராஷ்டிரபதி பவன், டெல்லி அப்படின்ற ஒரு இடத்துல, நம்ம டெல்லியில் இருக்க ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு நம்ம பலரும் கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அவார்டை பற்றின முழு டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக்ஸ் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். ஸோ ஓகே, டேக் கேர், பை.